ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நேரம் இவ்வளோ நாள் வந்து பார்டர் பார்த்துருந்தோம், ஃப்ளார்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு ஒரு பிரைடல் ஸ்டார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அதே மாதிரி ஒரு ஃபோன் தான். இது வந்து 0.38 டிப்புது. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்னா நம்ம வந்து பார்டர்ஸ் பார்த்துக்கலாம். எந்த பார்டர் வேணாலும் நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் கொடுத்துருவோம். இது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் கொடுக்கணும். ஸோ நான் இதுக்கு மேலே தான் அந்த ஃப்ளார் வாய்ப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளார் நம்ம போட்டுக்கோங்க. அது எந்த ஃப்ளார் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இங்கே ஃப்ளார் ஆரம்பிக்கிறீங்க, பட் வந்து நம்ம இங்கே முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிளாஸில் நான் சொல்லித்தரேன் கவனிங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த லைனு அந்த கேப் அதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுவுமே வராது. ஸோ நமக்கு வரலையே அப்படின்றத வந்து விட்டக்கூடாது. அது எல்லா விஷயத்துலையும் தான். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து இப்போ வந்து சில நேரம் என்ன ஆகும்னா இதோட இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக இல்லாமல் அன்னிவனாக இருக்கும், ஈவனாக இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி இது மேலே நான் வந்து ப்ரெஷர் நிறையா கொடுக்குறேன், போல்டு ஃப்ளாஸ் மாதிரி எனக்கு வீடியோலையும் தெரியணும். இதை நீங்கள் இன்னுமே வந்து தின்னா போட்டுக்கலாம். இது வந்து அப்படி கையெடுக்காமல் போடணும். எனக்கு வந்து இந்த கேமரா இருக்கனால சுத்த முடியல, அதனால் நான் அப்படி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹம்ப் வந்து எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த கவர் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லீஃப் மாதிரி போடலாம். அது வந்து நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போகிற பேட்டர்னை பொறுத்து இருக்குது. நீங்கள் அரபிக் பேட்டர்ன் மாதிரி கீழே போனீங்கன்னா நீங்கள் அரபிக் லீஃப் மாதிரி போடலாம். இல்லையா இது இன்னொரு ஃப்ளார் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இல்லாட்டி சும்மா அந்த டியர் ட்ராப் அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கொசம் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். இல்லாட்டி நெகட்டிவ் ஃபீலிங் மாதிரியும் அந்த லீஃப் இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்லாம் என்னன்றது அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். ஸோ இல்லாட்டி சிம்பிளாக இப்படி போட்டுட்டு அதாவது உங்கள் பேட்டர்ன் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிசைன் வந்து நல்லா தெரியுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்துல வந்து கேப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டிசைன் வந்து தெரியும். எல்லாமே ரொம்ப அடைச்ச மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரியாக சில பிரைட்ஸ் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து ஃபுல் அப்படி இருக்கணும். அப்படி ஒன்றும் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட சஜஷன்ஸ்க்கு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ இந்த இடம் வந்து இது ஃபுல் ஆயிடுச்சு, இந்த இடம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வைக்கலாம் தேவை. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் போல்ட் பேட்டர்னாக இருக்கிற மாதிரி இன்னொரு ஹம்ப் போட்டோன்னா ஒன்றும் தெரியாத அளவாக. ஸோ இப்போ பார்டர் கொண்டு வரணும்.
ஸோ இது ஒரு பட்டன் ஸ்டார்ட் அப். இது வந்து உங்கள் கையோட அளவு பொறுத்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்லையும் போட்டுக்கலாம், இல்லை பேக்லையும் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வீலிங் வந்து டெவலப் பண்ணிட்டே வரும். நீங்கள் என்ன மேலே என்ன இது எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கீழே வரும். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து கொஞ்சம் பக்காவாக இது பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு பக்கம் வந்து மேலே வந்து ஃப்ளார் எடுக்கிறீங்க, நடுவில் வந்து எலிஃபென்ட் போடுறீங்க, மயில் போடுறீங்க, அண்ட் ராஜாராணி ஃபோட்டோஸ் போடுறீங்க, அதுக்கடுத்து அந்த தபைலா அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா எது எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடுவீங்க. ஓகேவா? இல்லை கிளைண்ட் வந்து உங்களுக்கு பிக்சரை காமிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அதை விட மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ அந்த கிளைண்ட் காமிக்கிற பிக்சர்ஸில் வந்து கை வந்து குண்டா இருக்கும், ஆனால் கை நம்ம கிளைண்டோட கை வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அந்த டிசைன் எப்படி கொண்டு வருது அதெல்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். லாஸ்ட் ரைடர் டிசைன் மேக் பண்ணும்போது அதோட சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட மெஹந்திக்கான எல்லா ப்ராடக்ட் இருக்குது, வேணுங்கிறவங்க எனக்கு DM பண்ணுங்கள். ப்ரைடல் கோம், ப்ராக்டிஸ் கோம், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நெயில் கோம் மேக்கிங், கேர் மேக்கிங் எல்லா கிளாஸஸும் எடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க எனக்கு டீட்டெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.